தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஆர்சிபி விஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் நடந்துச்சு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம்ல. இதுல ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா, அதிரடியா வென்றிருக்காங்க. அண்ட் எஸ்ஆர்எச் பார்த்தீங்க அப்படின்னா, படுதோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 2025ல ஐபிஎல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி வின் பண்ணாங்க. அதுல அதே சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு 11 பேர் கூட்டல் நெரிசல் காரணமாக இறந்துட்டாங்க. அண்ட் இப்போ இந்த 2026ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க, பெரும் அளவுல துவக்கம் விழா தொடங்காம இறந்தவங்களுக்கு ஒரு 11 சீட் ஸ்பெஷல் ஷீட் அவங்களுக்காக வச்சு அவங்க அங்க இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மௌன அஞ்சலியும் செலுத்திட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதிரடியா 16 ஓவர்லயே ஆர்சிபி வின் பண்ணிருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட கேப்டனான ராஜத் பத்தேதர் அண்ட் எஸ்ஆர்எச் கேப்டனான இசான் கிசான் இவங்க டீமுக்காக ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே கடைசி தருணம் வரையும் 2 பேர் விளையாண்டாங்கன்னு தான் சொல்லப்படுது. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங், அதாவது டாஸ் பாத்தீங்கன்னா வின் பண்ணது ஆர்சிபி தான். ஆர்சிபி சூஸ் பண்ணது எஸ்ஆர்எச் பேட் பண்ணணும், நாங்க பவுல் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணாங்க. இதுல எஸ்ஆர்எச் பாத்தீங்க அப்படின்னா அதிரடியா ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க டைம்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் 29 ரன் எடுத்து 3 விக்கெட்டை எடுத்தனே, அதாவது 5 ஓவர்ல 29 ரன் எடுத்து 3 விக்கெட்டை இழந்துட்டாங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா ஆட்டம் ஸ்டார்டிங்ல இறங்கினாரு. அவரு ஜஸ்ட் 7 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிறவரு 11 ரன் எடுத்தாரு. நிதிஷ்குமார் ஜஸ்ட் 1 ரன் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. இவங்க 3 பேரையும் அவுட் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வீரரான ஜேக்கப் டர்ஃபி. இவர் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் பவுலர்னு கூட சொல்லலாம். இவர் 3 பேரையும் அவுட் பண்ணியிருக்காரு இந்த ஐபிஎல் மேட்ச்ல. அண்ட் அதுக்கப்புறம் ஆட்டத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல எஸ்ஆர்எச்சோட கேப்டனான இசான் கிசான் என்ன பண்ணாரு அப்படின்னா அதிரடியா நானே இறங்குறேன் களத்துலன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி என்ன பண்ணாரு அப்படின்னா 38 பால்ல 80 ரன் அடிச்சாரு. அவரு வெறித்தனமா தான் அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இசான் கிசான் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா 2025ல 47 பால்ல 106 ரன் அடிச்சாரு. இப்போ 38 பால்ல 80 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் இவர் கூட பாத்தீங்க அப்படின்னா கேன்ரிட்ஜ் கிளாசன் இவரும் பாத்தீங்க அப்படின்னா 31 ரன் எடுத்திருந்தாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டத்துல ரொம்பவே சூடு பிடிக்க வச்சு கடைசி கட்ட வரையும் ஒரு குட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீமுக்காக ஒரு நல்ல ஸ்கோர் போர்டு ஏத்தி கொடுத்துட்டு தான் அவுட் ஆனாரு. அண்ட் இசான் கிசான் பாத்தீங்க அப்படின்னா அவர் அவுட் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட பந்து வீச்சாளர் பிலிப் சால்ட், இவர் தான் அவர் அவுட் பண்ணாரு. அண்ட் அதுக்கப்புறம் 20 ஓவர்ல 201 ரன் எடுத்து 9 விக்கெட்டை இழந்த எஸ்ஆர்எச் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டத்தை இழந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ண போற ஆர்சிபி பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கான 202 ரன் எடுத்தே ஆகணும் 20 ஓவருக்குள்ள அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்துச்சு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாங்க. நம்ம ஆர்சிபி பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவதூட் பண்டிகல் அவர் பாத்தீங்க அப்படின்னா 26 பால்ல 61 ரன் அடிச்சு அசத்தனால ஒரு ஆட்டத்தை ஆடி இழந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா 38 பால்ல 69 ரன் அடிச்சாரு. அண்ட் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அப்புறம் கேப்டனான ராஜத் பட்டிடர் பாத்தீங்க அப்படின்னா 12 பால்ல 31 ரன் எடுத்து அவங்க டீமுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஆட்டத்தை இழக்காம விராட் கோலி கடைசி கட்ட வரைக்கும் விளையாண்டாருன்னு தான் சொல்லணும். அவர் பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி 26 பால்ல 61 ரன் அடிச்சாரு. அண்ட் ஆர்சிபிக்கு ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் சப்போர்ட்னு கூட சொல்லலாம். விராட் கோலி கடைசி வரைக்கும் அவர் ஆட்டத்தை இழக்காம இதை விளையாண்டாரு. அது மட்டும் இல்லாம கடந்த முறை பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி அவர்களை கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியும் அவர் கேப்டன் ஆக மறுத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராஜத் பட்டிடாரை அவங்க கேப்டன் ஆக்கியிருக்காங்க ஆர்சிபி டீம். அண்ட் இந்த டைமும் பாத்தீங்க அப்படின்னா சுமார் 16,000 கோடிக்கு மேலதான் ஏலத்துக்கு எடுத்தாங்க ஆர்சிபி. ஏலத்துக்கு எடுத்ததுக்கு பிரோஜனமா நாங்க வின் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2026 ஐபிஎல் மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன மேட்ச்ல அவங்க எந்த மாதிரி ஆட்டத்தை ஆட போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச்சும் பாத்தீங்க அப்படின்னா அதிரடியா அவங்களும் ஆடினாங்க. அவங்களோட கேப்டனும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா சொல்லணும், கடைசி கட்டம் வரையும் ஆட்டத்தை இழக்காம ஆடிட்டு ஆட்டத்தை இழந்தாலும் அந்த டீமுக்காக ஒரு நல்ல ஸ்கோர் தான் எடுத்து கொடுத்துட்டு இழந்தாரு. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு யாருக்கு மேட்ச் நடக்க போதும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நம்ம சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் தான் மேட்ச்
மேட்ச் நடக்க போகுது. குவாடியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் அண்ட் சிஎஸ்கேக்கும் நாளைக்கு நடக்கவிருக்குது. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் மும்பை இந்தியன்ஸ்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் நடக்கவிருக்குது. இதில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் வரவிருக்கிற ஆட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் ஒவ்வொரு ஆட்டத்தையும் எல்லாம் எதிர்பார்த்தாலும் நம்ம எதிர்பார்க்கிற ஆட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வித் சிஎஸ்கே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே கண்டிப்பாக கடைசி கட்டம் வரையும் போய் வென்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் ப்ரே பண்ணுவாங்க. 5 முறை பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கு. இந்த டைம் சிஎஸ்கேல புதுசாக சஞ்சு சாம்சனும் வந்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தோனி அவர்களுக்கு கால் வலியின் காரணமாக 2 வாரங்கள் விளையாட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் நாளைக்கு சிஎஸ்கே மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸோட நடக்கவிருக்கு. இதுல யாரு வின் பண்ண போறாங்க, அதிரடியா சஞ்சு சாம்சன் இறங்கியிருக்காரு, அவர் எவ்வளவு ரன் எடுப்பாரு அப்படிங்கிற செய்திகள், சுவாரஸ்யமான செய்திகள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எஸ்ஆர்ஹெச் விஸ் ஆர்சிபில உங்களுக்கு யாரு ஃபேவரட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.